ஏபிஎஸ்ஆர்டிசி இப்போ புது ரூட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகாளஹஸ்தியில இருந்து மதுரைக்கு ஒரு சூப்பரான Hi guys, welcome back to my another new vlog. This is travel logger Rafiq. ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் ஸ்ரீகாளஹஸ்தி ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய ஸ்ரீகாளஹஸ்தியில் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோங்க. நம்மளுடைய லாஸ்ட் vlog பார்த்துருப்பீங்க. நம்ம சென்னை மாதவரம் டு ஸ்ரீகாளஹஸ்திக்கு ஏபிஎஸ்ஆர்டிசியில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். ரிட்டன் இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சிங்க. ரிட்டன் இங்கே இருந்து ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூங்கா நகரமான மதுரைக்கு இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. அதுவும் ஏபிஎஸ்ஆர்டிசியில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஏபிஎஸ்ஆர்டிசி இப்போ புது ரூட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகாளஹஸ்தியில் இருந்து மதுரைக்கு ஒரு சூப்பரான ரூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. நம்ம பஸ்ஸு ஈவினிங் 5 மணிக்கு இங்கே ஸ்ரீகாளஹஸ்தியில் இருந்து கிளம்பி நாளைக்கு காலையில் வந்து மதுரை மாட்டுத்தாவணி வந்து 5 மணிக்கு 6:15 போகிறாங்க. 6:15 இங்கே 5 மணிக்கு எடுத்து நாளைக்கு காலையில் 6:15 வந்து போகிறாங்க. இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:30ங்க. இன்னும் நம்ம பஸ்ஸு வரல. பஸ்ஸு வந்துட்டோன்னே மற்ற டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை ஏபிஎஸ்ஆர்டிசியில் நம்ம ஸ்ரீகாளஹஸ்தியில் இருந்து மதுரையை நோக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏபிஎஸ்ஆர்டிசியை பற்றி சொல்லணும்னா அவங்க இப்போ புதுசாக இந்த மதுரைக்கு வந்து சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏபிஎஸ்ஆர்டிசியோடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஆந்திர பிரதேஷ் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன். ஏபிஎஸ்ஆர்டிசி ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பிளேசஸ் தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது பக்கத்தில் இருக்க பிளேசஸ் தான். நம்மளுடைய சென்னைக்கு இருக்குது, அதுக்கப்புறம் வேலூர், திருவண்ணாமலை இதுக்கெலாம் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் இந்த ஸ்ரீகாளஹஸ்தியில் இருந்து மதுரைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்களா எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் கூட இருக்குங்க. ஏபிஎஸ்ஆர்டிசியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது கேஎஸ்ஆர்டிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாரிகை இருக்குது, ஹைதராபாத் இருக்குது. அதே மாதிரி ஏபிஎஸ்ஆர்டிசியில் வந்து பார்த்திங்கன்னா அமராவதி, இந்திரா இது மாதிரி பஸ்ஸஸ்லாம் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸஸ்லாம் வராது. ஒரு செமி ஸ்லீப்பர் சீட்டு டைப் பஸ்ஸஸ் தான் இது. ஸோ அந்த பஸ்ஸஸ் தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க ஸ்ரீகாளஹஸ்தியில் இருந்து மதுரைக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பஸ்ஸு வந்து ஸ்ரீகாளஹஸ்தியில் இருந்து 5 மணிக்கு டெய்லி எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் மதுரை மாட்டுத்தாவணி வந்து 6:15 போகிறாங்களா. ரிட்டன் டைரக்ஷனில் உங்களுக்கு மதுரை மாட்டுத்தாவணியில் உங்களுக்கு 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு எடுத்து இங்கே ஸ்ரீகாளஹஸ்திக்கு வந்து பார்த்திங்கன்னா 6:45 வராங்க. காலையில் வந்து 6:45 வந்து வராங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகாளஹஸ்தி பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கே வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. நமக்கு பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 7th பிளாட்ஃபார்ம் தான் வரும். உங்களுக்கு சென்னை பஸ்ஸஸும் வந்து பார்த்திங்கன்னா 7th பிளாட்ஃபார்மில் இருந்து தான் டிபார்ட் ஆகும் மற்ற ஊருக்கு. இப்போது விஜயவாடா, ஹைதராபாத்து,
கர்னூல் இது மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் எல்லாமே இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த காளஹஸ்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வருங்க. ஃபஸ்ட்டு வந்து சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிட்டாங்க. திருப்பதியே ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்டாக வந்து மாற்றிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவன் கோயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சிவன் கோயிலுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு பிளேஸ்னே வந்து இந்த காளஹஸ்தியை வந்து சொல்லலாம். நான் வந்து சைடில் வந்து போடுறேன், உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து போடுறேன். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் சென்னையில் இருந்து வரவங்களும் இருக்காங்க. சென்னையில் இருந்து இந்த காளஹஸ்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி வரவங்களும் இருக்காங்க. திருப்பதி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஏழுமலையான் கோவில் வந்து அங்கே இருக்குது. உங்களுக்கு புக்கிங் பண்ணுற ஆஃபீஸ் வந்து அங்கே இருக்குங்க. நீங்கள் பஸ் டிக்கெட் புக் பண்ணணுன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. மற்றபடி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:57 4:57. பட் நமக்கான பஸ்ஸு இன்னும் வரலைங்க. இன்னும் வந்து 7th பிளாட்ஃபார்ம் தான் வரும்னு சொன்னாங்க. பட் இன்னும் வரல. எத்தனை மணிக்கு கொண்டு வராங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ கைஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:40ங்க. இன்னும் நமக்கான பஸ்ஸு வரல. நாங்கள் போய் என்கொயரி அங்கே போய் கேட்டோம் ஆஃபீஸில். பஸ்ஸு வந்துட்டுருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ தான் எங்களுக்கு மெசேஜே வருதுங்க. ஸோ பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு 4:45 வந்து இங்கே பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. பட் இன்னும் நமக்கான பஸ்ஸு வரலங்க. நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்னும் வரல. பாப்பா எத்தனை மணிக்கு கொண்டு வராங்க எல்லாமே பார்ப்போம். என்ன ஒரு ஆசைப்பட்டேன்னா, இந்த ரூட்டு வந்து எனக்கு புதுசுங்க. இந்த காளஹஸ்தியில் இருந்து போகிற ரூட்டு சரி வெளிச்சத்தோடையே எடுக்கலான்னு நினச்சேன். பட் இங்கேருந்து எடுக்கிறதே லேட் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம அந்த போகிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருட்டிடும். அதனால் கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 1 hour later. One hour later. ஸோ கைஸ், எங்கடா போட காளஹஸ்தியில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பேசலைன்னு நினச்சிங்கன்னா அது ஒரு பெரிய சம்பவமாக ஆகிடுச்சுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ளாஷ்பேக். ஹாய் கைஸ், காளஹஸ்தி டு மதுரை போகிற ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் பிளாக் வந்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அது ஒரு பெரிய சம்பவம் ஆகிடுச்சுங்க. அதை நான் இப்போது சென்னையில் என்னோடய வீட்டில் இருந்து நான் சொல்கிறேன். ஸோ நாங்கள் பஸ்ஸு புக் பண்ணது காளஹஸ்தியில் புக் பண்ணோங்க. ஸோ காளஹஸ்தி டு மதுரைக்கு வந்து புக் பண்ணோம். பஸ் எங்களுக்கு 5 மணி. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்துட்டோம். நீங்கள் எங்களுடைய லாஸ்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் சென்னை மாதவரம் டு காளஹஸ்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசியில் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோங்க. ஸோ வந்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 மணிக்கு ஃபஸ்ட்டு என்கொயரியில் போய் கேட்டோம். என்கொயரி ரூமில் போயிட்டு அங்கே இருக்க மேனேஜர் சாரை பார்த்து கேட்டோம். சார், மதுரை போகிற பஸ்ஸு எங்கே வரும்னு கேட்டதுக்கு
7th பே வரும்னு சொன்னாங்க. ஏன்னா சென்னை போகிற வண்டி எல்லாமே 7th பேனால மதுரை பஸ்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா 7th பே தான் வரும்னு சொன்னாங்க. சரி ஓகே வெயிட் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணோம். ஸோ நம்ம எஸ்சிடிசிலலாம் ட்ராவல் பண்ணுறோன்னா நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று வரும். நம்ம பஸ்ஸு டிபார்ட் ஆகுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடும். இது மாதிரி வந்து சர்வீஸ் நம்பரு, வண்டி நம்பரு, டிரைவர் நம்பரு இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதே போல் இதில் வந்து வரும்னு நினச்சோம். ஏபிஎஸ்ஆர்டிசியில் நமக்கு வந்து கிளம்புறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி மெசேஜ் வரும்னு பார்த்தோம். மெசேஜும் எங்களுக்கு வரல. டைம் பார்த்தீங்கன்னா மணி 5 ஆயிடுச்சு. ஸோ பஸ்ஸே வரலையே, மறுபடியும் என்கொயரி போய் கேட்கலான்னு சொல்லி என்கொயரியில் போய் கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க பஸ்ஸு வந்துடும்னு தான் சொன்னாங்க. என்ன டைமிங்ன்றது எங்களுக்கு சொல்லலை. ஸோ நாங்களே அதுக்கப்புறம் வந்து டிரைவர் நம்பரை கேட்டோம். டிரைவர் நம்பர் கொடுத்தாரு பாருங்க. கால் பண்ணி பார்த்தா டிரைவர் நம்பர் சுவிட்ச் ஆஃப். அங்கே என்கொயரியில் இருக்க மேனேஜர் சார் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணார். அவர் கால் பண்ணதுக்கு டிரைவர் நம்பரு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ எப்படி காண்டாக்ட் பண்ணுறது தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இருக்க என்கொயரி, ஸோ அங்கே வந்து கால் பண்ணதுக்கு அவங்கள்ட்ட கேட்டோம். இது மாதிரி வந்து ஸ்ரீ காளஹஸ்தி டு மதுரை போகிற பஸ்ஸு கிளம்பிடுச்சா கேட்டதுக்கு அவங்கள்ட்ட இருந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸு வரவே இல்லைங்க. ஸோ அதே போல் நாங்கள் 2 பேர் தான் வந்து ஸ்ரீ காளஹஸ்தி டு மதுரை போகிறதுக்கு பஸ்ஸஸ் வந்து புக் பண்ணோம். அதாவது ஸ்ரீ காளஹஸ்தியில் புக் பண்ணது நானும் எமர்சன் ப்ரோவும் புக் பண்ணோம். மீதி எல்லா சீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேர் தான் புக் பண்ணோம். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு லட்டு கொடுக்கறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் வந்தார். ஸோ அவர் வந்து கால் பண்ணார், நம்பர் போல். அதுக்கப்புறம் அவர் ஏதோ வேறு யார் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் நம்பர் அவருக்கு கிடச்சிச்சு. ஸோ அவர்கிட்டேருந்து டிரைவர் நம்பர் வாங்கி கால் பண்ணி பார்த்ததில் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகிருக்கு. ஸோ பஞ்சர் ஆனனால ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காளஹஸ்தி வராது, நீங்கள் திருப்பதி வந்துடுங்க, திருப்பதியில் இருந்து நம்ம மதுரை போகலான்னு சொல்லிட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு எப்போ வந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே சொல்கிறாங்க. ஸோ அவங்களே எங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிருப்போம். ஸோ 6 மணிக்கு மேலே சொல்லி அதுக்கப்புறம் அந்த லட்டு கொடுக்க வந்தார்ல, அவர் தான் எங்களை பைக்கில் கூப்பிட்டு போய் திருப்பதி பைபாஸில் விட்டார். கரெக்டாக பைக்கில் இறங்குறோம், திருப்பதி போகிற பஸ் வந்துச்சு. ஸோ அந்த பஸ்ஸில் கரெக்டாக 6:30 மணிக்கு ஏறினோங்க. 6:30 மணிக்கு ஏறி கரெக்டாக 7:30 மணிக்கெலாம் வந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டார். இறக்கி விட்டோன்னே கடகடன் போய் பஸ் ஏறணும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் என்னால் ஸ்ரீ காளஹஸ்தியில் இருந்து விளாக் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் திருப்பதியில் இருந்து ஆரம்பித்தேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இதாங்க நடந்தது. ஸோ இதனால தான் எங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ காளஹஸ்தியில் இருந்து பஸ் ஏற முடியாமல் திருப்பதி வந்து ஏற வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால தான் என்னால் எதுவுமே பேச முடியல. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:45ங்க. நமக்கு வந்து டின்னர் விட்டுருக்காங்க. இன்னும் சாப்பிடக்கூட இல்லை. போய் சாப்பிட்டு வந்துட்டு தெம்பாக பேசுகிறேங்க. இப்போ தான் கொஞ்ச நேரம் தான் கேபின் ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டின்னர் பிரேக் விட்டாங்க. ஸோ நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு பார்த்துடலாங்க. ஸ்ரீ காளஹஸ்தியில் இருந்து எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி வழியாக உங்களுக்கு சித்தூர் வராங்க. சித்தூரில் இருந்து வேலூர், திருவண்ணாமலை வழியாக திருக்கோவிலூர் வந்து அங்கேருந்து விழுப்புரம் வந்து விழுப்புரமில் இருந்து திருச்சி வழியாக உங்களுக்கு மதுரை போகிறாங்க. ஸோ இதான் நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு. நல்ல ஒரு சூப்பரான ஹைஜீனிக்கான ரெஸ்டாப்பில் தான் டின்னர் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இனிமேல் தாங்க சொல்ல போகிறேன். இட்லி சொல்லலான் இருக்கேன். ஏன்னா மதியானமும் சரியாக சாப்பிடலை, தயிர் சாதம் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் ஈவினிங் எதுவும் குடிக்கல. ஏன்னா டீ காஃபி நான் அவ்வளோவா குடிக்க மாட்டேன் ட்ராவல் டைமில். ஸோ அதனால் வந்து இப்போ தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும். சிம்பிளாகவே சாப்பிட்டுக்கலாம், இட்லி சாப்பிட்டுக்கலான் இருக்கேன். 15 minutes later. ஸோ கைஸ் போயிட்டு டின்னர் சாப்பிட்டு வந்துட்டோங்க.
ஸோ ஒரு 3 இட்லி ஒரு தோசை செம பசிங்க. ஸோ மொத்தமாக சேர்த்து எனக்கும் ப்ரோக்கும் வந்து பார்த்திங்கன்னா 222 ரூபா ஆச்சு. நல்ல ஒரு சூப்பரான ரெஸ்ட் ஸ்டாப்பில் தான் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ வாங்க இங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். ஸ்ரீ காளஹஸ்தி டு மதுரை வரைக்கும் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 564 கிலோமீட்டருங்க. இதுக்கு இவங்க எடுத்துக்கிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 13 மணி நேரம் 15 நிமிஷங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு 5 மணிக்கு எடுத்து மதுரை வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6:15 போகிறாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour டிலேயில் நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க. நேரம் வந்து சித்தூர் தாண்டி இருக்கணும், பட் இன்னும் வந்து சித்தூரை நம்ம க்ராஸ் பண்ணல. ஸோ திருப்பதியில் இருந்து எடுத்து ஒரு 1 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டின்னர் பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ காளஹஸ்தியில் இருந்து மதுரை வரைக்கும் நாங்கள் இந்த பஸ்ஸில் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ எங்களுடைய டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா பர் பர்சன் 765ங்க சீட்டில் ட்ராவல் பண்ண. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு தாங்க. 2+2 டைப்பில் உங்களுக்கு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அசோக் லைலண்ட் சேசஸில் BS4ல் அம்பா கோச்சில் பில் பண்ணியிருக்காங்க. நம்ம காலையில் மாதவரம் டு ஸ்ரீ காளஹஸ்தி வந்தோம்ல, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அம்பா கோச்சில் தான் பில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அம்பா கோச்சில் தான் வந்து பில் பண்ணியிருக்காங்க. ஆனால் காலையில் வந்தது BS3, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது BS4ங்க. ஸோ எல்லா பேசஞ்சரும் சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ வாங்க அப்படியே கேபின் கண்டினியூ பண்ணி போகலாம். எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் நான் கேபின் பண்ணுறேங்க. திருவண்ணாமலை வரைக்கும் பண்ணணும்னு ஆசை, பட் திருவண்ணாமலை இங்கேருந்து எப்படியும் ஒரு 3 மணி நேரம் மேலே ட்ராவல் ஆகுங்க. ஸோ அட்லீஸ்ட் வேலூர் வரைக்குமாச்சு கண்டிப்பாக கேபின் எடுப்பேன் நான். இன்றைக்கி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா மதுரை வரைக்கும் கூட்டிகிட்டு போகிற டிரைவர் அண்ணா, இந்த டிரைவர் அண்ணா. அண்ணா உங்கள் பேர்? சங்கர். சூப்பர்ண்ணா. ஸோ கைஸ், இப்போ நம்ம லெஃப்ட் எடுக்கிறது நம்ம சென்னை போகிற ரூட்டுங்க. இதே ரைட்டில் போனீங்கன்னா நீங்கள் பெங்களூர் போய்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுத்து நம்ம வந்து வேலூர் வழியாக அப்படியே வந்து திருவண்ணாமலை போய் ஜாயின்ட் ஆகிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஹைவேல இருந்து ரைட் எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலூர் போய் ஜாயின் ஆக போகிறோங்க. வேலூர் ரோடு போகிறோம் இப்போது.
ஃபஸ்ட்டு வந்த செக் போஸ்ட்டு ஆந்திரா செக் போஸ்ட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு செக் போஸ்ட், தமிழ்நாடு ஆர்டிஓ செக் போஸ்ட்டு வருதுங்க, வேலூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ கைஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 போகுதுங்க. ஸோ வேலூர் வந்திருக்கோம், வேலூர் சிட்டி. ஸோ இதுக்கு மேலே போயிட்டு நான் கொஞ்ச நேரம் தூங்கலான் இருக்கேங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் கேபின் வந்து ரெஸ்ட் ஸ்டாப்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மிட் நைட்டில் ஒரு டீ பிரேக் இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து திருச்சி தாண்டி விராலிமலையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு டிரைவர் அண்ணா. ஸோ இதுக்கு மேலே இங்கே தூங்கிட்டு உங்கள் எல்லாரையும் அந்த ரெஸ்ட் ஸ்டாப்பில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு குட் நைட். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் டிவி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, காமனாக ஒரு டிவி வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஏன்னா நான் வந்து எஸ்சிடிசியில் கூட ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் எஸ்சிடிசிலலாம் இப்போ பார்க்குறதே இல்லை. டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசிலலாம் ஆரம்ப கட்டத்தில் வச்சுருப்பாங்க டிவிலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவி சிஸ்டம்லாம் நம்ம இதில் இல்லை, பட் ஏபிஎஸ்ஆர்டிசியில் வந்து பார்த்திங்கன்னா டிவி சிஸ்டம் வச்சுருக்காங்க. 2 hours later. ஸோ டைம் கரெக்டாக 12:30ங்க. திருவண்ணாமலை வந்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் திருவண்ணாமலை நான் வந்ததில்லைங்க. ஸோ இப்போ தான் வரேன். ஸோ எல்லா பஸ் ஸ்டாண்டும் உள்ளே போகல, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ஃபில்லாக தான் இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் சீட் இறங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீட் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் வழியாக உங்களுக்கு அப்படியே திருச்சி போய் மதுரை போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறேங்க உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்ரீ காலாஸ்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே சிவன் கோயில் இருக்குது. அதே போல் திருப்பதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஏழுமலையானுடைய வெங்கடாஜலபதி கோயில் இருக்குங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை வந்து அது ஒரு டெம்பிள் சிட்டி. அதே போல் இப்போ திருச்சி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டெம்பிள் சிட்டி தாங்க. திருச்சியில் வந்து ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குது. அதே போல் வந்து மதுரை வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு ரொம்ப ஃபேமஸ்ன்னு வந்து சொல்லலாம். ஸோ கோயில் சிட்டியாக வந்து இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி வந்து கவர் பண்ணுது. One hour later. ஸோ கைஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:25ங்க, 2:25. ஸோ இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளேஸுன்றது தெரியல. ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைபாஸ் போய் ஜாயிண்ட் ஆகலை. அந்த உளுந்தூர்பேட்டை, அதாவது விழுப்புரம் பைபாஸ் போய் இன்னும் ஜாயிண்ட் ஆகலை. விழுப்புரம் திருச்சி பைபாஸ் போய் இன்னும் ஜாயிண்ட் ஆகலை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெஸ்ட் ஸ்டாப் ஒன்று விட்டுருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா விராலிமலையில் தான் விடுவாங்கன்னு நினச்சேன், பட் இங்கே விட்டாங்க. ஸோ கரெக்டாக திருவண்ணாமலை தாண்டி கொஞ்ச நேரம் தாங்க கேபின் பண்ணேன். அதுக்கப்புறம் போய் தூங்கலான்னு சொல்லி அப்படியே சீட்லேயே உட்காந்து தூங்கிட்டேன். ஸோ வாங்க இங்கேருந்து கொஞ்சம் நேரம் பண்ணலாம். ஏன்னா அந்த பைபாஸ் போயிட்டோன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து ஓவர்டேக்கு எல்லாமே கிடைக்கும். அதை எல்லாமே வந்து பார்க்கலாம்.
hours later. குட் மார்னிங் மக்களே. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தாண்டி தாங்க முடித்தேன். திருச்சி போனதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு தான் வந்து போனாங்க. ஸோ இந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மாட்டுத்தாவணி வந்து போயிருக்கணும். பட் வந்து பார்த்திங்கன்னா டிலேயில் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நமக்கு நேற்று திருப்பதியில் எடுத்ததே லேட்டாக தான் எடுத்தாங்க. ஸோ அந்த டிலேயில் தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதுரை போயிட்டுருக்கோம். நேற்று எந்த ஒரு அம்யூனிட்டிஸும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். சீட்டில் உட்காந்து எதுவுமே சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். ஸோ அப்படியே கேபினும் பார்த்துருப்பீங்க. கேபின் பார்த்துட்டு அப்படியே சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது. ஏன்னா வந்து லேட் ஆகிடுச்சுன்னா என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே நான் உங்களுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து சொல்லிடுறேன். ஸோ கைஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுற சீட் இதாங்க. ஸோ நானும் ட்ராவல் அட்வைசரும் வந்து பார்த்திங்கன்னா சீட் நம்பர் 5 சீட் நம்பர் 6 தான் ட்ராவல் பண்ணுறோம். உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமனாக அங்கே கொடுத்துருக்காங்கங்க. ஸோ உங்களுக்கு சீட்டில் இருக்காது, 2 ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் தான் உங்களுடைய மொபைலை சார்ஜ் போட முடியும். ஸோ கைஸ், சீட்டில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புஷ்பேக் சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நல்லா சாஞ்சிட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா சூப்பராக தாங்க கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடிக்கிற ஹேமரு, இந்த இடத்துல ஹூக்ஸு, இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சீட்டோட ரெக்ளைனிங் பொசிஷன் பார்க்கலாங்க. சூப்பராக சாஞ்சிக்க முடியுதுங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்லீப்பரில் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீலிங்கு நல்லா கொடுத்துருக்காங்க. எதுவுமே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பதற்றம், அதாவது அந்த பஸ்ஸை பிடிக்கணும்ல. ஸோ அதனால் அந்த ஒரு இதில் என்னால் எதுவுமே பேசியிருக்க முடியாது. ஸோ அதனால தான் இப்போது உட்காந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நல்லா சூப்பராகவே சாஞ்சிட்டே நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் உங்களுடைய லக்கேஜ் வைக்கிறதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே வச்சுக்கலாங்க. உங்களுடைய லக்கேஜை வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே அம்யூனிட்டிஸ். ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு சம்பவம் மட்டும் நடக்காமல் இருந்தால் நம்ம அழகாக வந்து ஸ்ரீகாளஹஸ்தியில் இருந்தே ட்ராவல் பண்ணியிருக்கலாம். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சம்பவம் நடந்தனால நம்ம வந்து திருப்பதியில் வந்து ஏறுற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அதனால் வந்து கடகடன்னு பஸ்ஸை வந்து பிடிக்கணுமே. ஏன்னா இந்த பஸ்ஸை விட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம பிளானே அப்படியே வந்து ஃப்ளாப் ஆகிடும், எல்லாமே ட்ராப் ஆகிடும். ஸோ அதனால தான் கடகடன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நல்ல வேலை ஹெல்ப் பண்ணார். பைக்கில் கூப்பிட்டு வந்து பைபாஸில் விட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பஸ்ஸும் வந்துச்சுங்க. திருப்பதி போகிற பஸ்ஸும் வந்துச்சு. ஸோ அந்த பஸ்ஸை பிடிச்சி கரெக்டாக 7:30 மணிக்கு பஸ் ஸ்டாண்டு வந்து ஸோ கடகடன்னு பஸ்ஸு கரெக்டாக வெயிட் பண்ணாங்க டிரைவர் அண்ணா. அவங்களுக்கும் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும். நமக்காக வந்து வெயிட் பண்ணாங்க. ஸோ இல்லைனா வந்து வண்டி 6 மணிக்கே வந்து எடுத்திருப்பாங்க. 6:30 மணிக்கு வந்து திருப்பதியில் இருந்து எடுக்கணும். பட் நமக்காக ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணி 7:30க்கு எடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த சர்வீஸ் வந்து எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசி எப்போ வந்து இந்த ஸ்ரீகாளஹஸ்தி டு மதுரைக்கு வந்து சர்வீஸ் வந்து கொண்டு வந்து 15 நாள் ஆகுதுங்க. 15 டேஸ் ஆகுது. 15 டேஸாக வந்து இந்த சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும், நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ என்ன டைமிங் மதுரை போகிறாங்க பார்த்துட்டு அங்கே வச்சு உங்களுக்கு எட்கார்டு தரேன்.
ஸோ கைஸ், உங்களுக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி புக்கிங் கவுண்ட்ருங்க இங்கே பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் இருக்குது. இங்கே வந்தால் நீங்கள் வந்து பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். மதுரையில் இருந்து திருப்பதி காலாஸ்ட்ரி போகிறதுக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இங்கே சர்வீஸ் டைம் வந்து ஈவினிங் 6 மணிக்கு உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ நீங்கள் பஸ் டிக்கெட் மட்டும் புக் பண்ணுறது இல்லாமல் திருப்பதி தரிசனம் டிக்கெட்டு வந்து இங்கே புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து டிக்கெட் காஸ்ட்டு 320ங்க. 320 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து அந்த தரிசனம் டிக்கெட்டு புக் பண்ணிக்கலாம். ஸோ புக் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே மதுரை வந்தீங்கன்னா எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் புக் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கைஸ், ஃபைனலி மதுரை வந்து ரீச் பண்ணிட்டோங்க. கரெக்டாக 7:50 7:50க்கு வந்தாங்க. ஸோ டிலே தாங்க, ஏன்னா நமக்கு திருப்பதியில் எடுத்ததே டிலே 7:30 மணிக்கு மேலே தான் எடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு டிலேயோட தான், ஏன்னா ஸ்டார்டிங் டிலே ஆனால் எண்டிங்கும் வந்து டிலேயாக தான் வருவாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலாக வந்து ஏபிஎஸ்ஆர்டிசியில் நமக்கு அமைஞ்சிச்சுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான சர்வீஸை வந்து இந்த மதுரைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஸ்ரீ காலாஸ்ட்ரியில் இருந்து நமக்கு வந்து மதுரைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மதுரை திருப்பதியில் இருந்து உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த பஸ் ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.